I am not SEBI registered. This video education purpose only. guys, நேற்று நம்ம வந்து பிஃபோர் மார்க்கெட் வந்து நம்மளுடைய கால் சைடு லெவலையும் புட்டு சைடு லெவலையும் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அதை இன்றைக்கி பர்ஃபெக்டாக எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதை தாங்க நம்மளுடைய லாஜிக் மெத்தட் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து கால் சைடு வந்து நம்ம ரியாக்ட் பண்ண மார்க்கெட் லெவல் பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 135 ஆகும், செகண்ட் டார்கெட் வந்து 170 ஆகும். அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகும் கால் சைடு இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுவே டவுன் சைடு வந்தால் அதோடைய மூவ்மெண்ட் வந்து 77 ஆகும், 52 ஆகும். செகண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதே போல் நம்ம புட்டுக்கும் 24,300 புட்டுக்கும் நம்ம வந்து லெவல் வந்து பிஃபோர் மார்க்கெட் லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் லெவல் வந்து அப் சைடில் போனால் 136 ஆகும், செகண்ட் வந்து 160 ஆகும், தேர்டு வந்து 180 ஆகும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதே டவுன் வரும்போது நம்மளுடைய 92 ஆகும், செகண்ட் வந்து 73 ஆகும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆனோடனே பாருங்கள் அந்த லெவல் நம்ம டவுன் மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ண லெவலுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல இது லாஜிக் படி நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்மளுடைய லாஜிக் மெத்தடு படி ஒரு என்ட்ரி பண்ணுவோம். எப்பவுமே நம்ம லாஜிக் தெரிஞ்சிச்சு, எப்பவுமே நம்மளுடைய சேனல்லே இருக்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுறது 3 லாஜிக். அந்த லாஜிக்கு இது வந்து வச்சு நம்ம வந்து டார்கெட் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் மெத்தடில் நம்ம ஒரு என்ட்ரி இன்றைக்கி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காலில் கரெக்டாக 9:15 கேண்டில் 9:20 கேண்டில் அவனுடைய லோ உடைக்கிறான். 9:20 கேண்டில் அவனோட லோ உடைக்கும்போது அவனோட லோ வந்து 126. அந்த லோ உடைக்கும்போது புட்டு அந்த மூணாவது கேண்டில் அவன் வந்து அவனோட லோ 126 உடைக்கும் போது நீங்கள் 78 இந்த என்ட்ரி எடுத்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு 22 பாயிண்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த லாஜிக் மெத்தடில் நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களால் எடுக்க முடியாது என்ற சூழ்நிலையில் நான் எந்த லெவலில் எடுக்கலான்னு நான் சொல்கிறேன்னா, புட்டு இந்த லெவல் 12:05க்கு இந்த லெவல் புட்டானது உடையும் பொழுது 12:05 அந்த புட்டு அந்த அவனுடைய லோவை உடைக்கும் போது நீங்கள் கரெக்டாக இவனுடைய லோவில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அவன் பாருங்கள் எது வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். 120 170 வரைக்கும் 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்கலாம். நம்ம லாஜிக் மெத்தட் படி பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுக்கிறாங்க. லாஜிக் மெத்தடை தெளிவாக புரிஞ்சுக்கணும், தெளிவாக படிக்கணும், தெளிவாக வாட்ச் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்கள் லாஜிக்கில் பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுக்க முடியும். மார்க்கெட் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை வந்து பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். இதில் நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தால் யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லிட்டீங்களே உங்களுடைய லாஜிக் மெத்தடு படி வந்து தேர்ட் கேண்டில் வந்து கால் சைடு உடச்சிட்டான், அப்போ புட்டு சைடு என்ட்ரி ஆகிட்டோம். ஆனால் புட்டு சைடு என்ட்ரி ஆகி நம்ம ஹோல்டு தானே பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்மளுடைய லாஜிக் படி எல்லாமே கீழே இறங்கி தானே வருது. இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுக்கிறான்னா கீழே வந்து க்ளோஸர் வாட்ச்னு இருக்குங்க. நேற்று முடிந்த மார்க்கெட் எப்போவுமே பாருங்க, நேற்று ஐஇ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க கீழே வரானா, அதேமாரி லோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒருத்தன் மேலே வரானா, அதேமாரி நேற்று மார்க்கெட்டு முடிஞ்ச இடம் எப்பொழுதுமே அது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இந்த 108 ஏன் இந்த இடத்த சப்போர்ட் ஆனான் இதுக்கான எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். யாருக்காவது தெரியுமா இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த 109 இடத்துல வந்து யாருக்காவது தெரியுமா சப்போர்ட் ஆகணும்? ஏன்னா இது பிஃபோர் டே அந்த இடத்துல அவனோட க்ளோசிங் பாயிண்ட், ஒரு வேல்யூவோட க்ளோசிங் பாயிண்ட். அதுதான் சொல்கிறேன் ஒரு எஸ்டர்டேயோட ஒரு எஸ்டர்டே ஒரு இடத்த ரன் ஆகி இந்த ஐயாவதோ லோவாவதோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோன்னா அது மறுநாள் வரும்போது அல்ல அடுத்த வீக் வரும்போது அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ரெசிஸ்டான ரியாக்ட் ஆகும். இந்த இடம் வந்து மார்க்கெட்டு மேலேருந்து கீழே இறங்க வரான். அந்த இடத்துல யாருக்கு என்னன்னு தெரியாது. ஆனாலும் நம்மளுக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கான், க்ளோசிங் வாட்ச்னு ஒரு இன்ட்டு. ஏன்னா எப்பொழுதுமே நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே நேற்று முடிஞ்ச இடத்த வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எப்போதுமே அவன் சப்போர்ட் எடுப்பான்.
சப்போர்ட் எடுக்காத டைம் வந்து ஒரு சில டைமில் எடுக்க மாட்டான். ஒரு 5 நாள் ட்ரேடில் ஒரு நாள் மிஸ் ஆகும், மீதி எல்லா நாளுமே அதில் வந்து சப்போர்ட் எடுப்பான். அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 104. ஆனால் அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் இருக்குன்னா இது பிஃபோர் டேவுடைய அந்த ஒரு க்ளோசிங் பாயிண்ட். அதுதான் எப்போயுமே அதுக்காக தான் நான் வந்து எஸ்டர்டே ஐ, எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ்டு வாட்ச்னு சொல்லிட்டு நான் வந்து மார்க் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் சப்போர்ட்டு ரியாக்ட் ஆகும், எல்லாம் ரெசிஸ்டராக ரியாக்ட் ஆகும். இதில் எது உங்களுக்கு சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ட் தெரியும்னா, உங்களுக்கு ஐ க்ரியேட் பண்ணும்பொழுது கீழேருந்து மேலே போகும்போது அது ரெசிஸ்டனாக க்ரியேட் ஆகும், மேலேருந்து கீழே வரும்போது லோ வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? இதேமாரி காலுக்கு பாருங்கள், நம்மளோட லாஜிக் மெத்தடை படி தெளிவான என்ட்ரி இந்த இடத்துல நீங்கள் தெளிவான என்ட்ரி பிடிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. சிம்பிள் மெத்தட். இந்த இடத்துல தெளிவான என்ட்ரி பிடிச்சிருந்தீங்க வச்சுங்க, அசால்ட்டாக 50 பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ணிட முடியும். நீங்கள் அது வரைக்குமே நீங்கள் ஹோல்டிங்கில் இருந்துட்டு காலைல 9:15 ஆரம்பித்து 12 மணி வரைக்குமே நீங்கள் சும்மா வாட்ச் பண்ணியிருந்தாலே, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வாட்ச் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்த இடத்த கிளியரான என்ட்ரி கிடச்சிருக்கும். 50 பாயிண்ட்டு பிடிக்கிறான ப்ராஃபிட் புக் பண்ணுறான என்ட்ரி கிடச்சிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தது. இதில் வந்து நீங்கள் லாஜிக் மெத்தடில் நீங்கள் அந்த அளவுக்கு தெளிவாக ஆனால் மட்டும்தான் உங்களோட லாஜிக் மெத்தடில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆக முடியும். அப்படி என்ட்ரி ஆக முடியலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அவசரப்படவே தேவையில்லை, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கிளியர் கட்டான ஒரு என்ட்ரி கிடைக்கும்போது பண்ணுங்கள். உங்களை யாரையும் வந்து வற்புறுத்தலை. உங்களுடைய ஓன் பணம், உங்களுடைய ஓன் முயற்சி, உங்களுடைய ஓன் திங்கிங், இதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து தெளிவான டிசிஷனாக இருக்கணும். நான் லாஜிக் சொல்லிட்டேன், மெத்தடு சொல்லிட்டேன், அதை ஃபாலோ பண்ணுற வேண்டியது உங்களுடைய கடமை. இது கிளியர் கட்டாக பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ப்ராஃபிட்டாக இருப்பீங்க. நான் ஒரே ஒரு தான் சொல்கிறேன், லாஜிக் 3 லாஜிக் தான் இருக்குது மார்க்கெட்டில், வேறு லாஜிக்கே இல்லை. நீங்கள் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ வந்து ஆப்ஷன் சைனை பார்த்தாலும் நோ, ஒன்லி லாஜிக். ஒருத்தவன் கீழே இறங்கும் போது ஒருத்தவன் மேலே போவான். இப்போ கால் கீழே இறங்கினா புட்டு மேலே போவான். இன்னையோட மார்க்கெட் வந்து புட்டு கீழே இறங்கினா கால் மேலே போனான். இல்லை 2 ப்ரீமியமே போட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழவான், அன்றைக்கி மார்க்கெட்டு சைட்வேஸில் இருக்கும். இதுதான் லாஜிக்கே. இந்த 3 லாஜிக் வச்சுட்டு ஒரே ஒரு மெத்தடை இன்க்ளூடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்து பாருங்கள், நீங்கள் ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி சொல்ல மாட்டேன், இந்த வீடியோவும் கேரண்டி சொல்லும், உங்களுடைய நாலேஜு கேரண்டி சொல்லும். ஓகேங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது லாஜிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், மெத்தடை இன்க்ளூடு பண்ணுங்கள், நீங்கள் வெயிட் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த லாஜிக் மெத்தடை படி நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ். இப்போ வந்து ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் ஆனால் அப்போ அடுத்த நாள் இதேமாரி ஒரு வாய்ப்பு வரும். அப்போ அங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கும்போது அப்போ ஒரு 5 மினிட்ஸோட கேண்டில் அவன் லோ உடைக்கிறானா, அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே சப்போர்ட் எடுக்க போகிறான். அப்போ குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நாலேஜ் வந்து அந்த இடத்துல கெயின் ஆகும். அதுக்காக தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு 2 என்ட்ரி நம்மளுக்கு லாஜிக்கில் காலையிலே ஒரு புட்டு என்ட்ரி ஒரு லாஜிக்கில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு கிளியர் கட்டான என்ட்ரி கால் சைடு கொடுத்துருக்கு. நம்மளோட லாஜிக் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராஃபிட்டடாக வருவீங்க. நீங்கள் இந்த லாஜிக் லெவலை வந்து அடுத்தடுத்த டார்கெட் லெவலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோவும் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து நான் இன்னும் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்கு நான் முயற்சிப்பேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சாலும் கமெண்ட் கொடுங்க, புரியலனாலும் கமெண்ட் கொடுங்க. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தெளிவு நான் சொல்கிற விதம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். அப்படி நீங்கள் உங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புரியலை என்று சொன்னாலும் அதுக்கான விளக்கத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கேன். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நான் வந்து ஏதாவது கைட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் கைட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், மீண்டும் நாளை சந்திக்கலாம். எப்பவுமே நாளை மார்க்கெட் எப்படி இருக்கணும், நம்ம லாஜிக் மெத்தடு கிளியர் கட்டான என்ட்ரி கொடுத்துரும். நம்மளுடைய நேர்த்தியை கணிச்சிருந்தோம், நாளைக்கும் மார்க்கெட் வந்து புட்டு சைடு தான் இருக்க முடியும். 5 மினிட்ஸ் அடுத்த 10 மினிட்ஸில் பாருங்கள் நம்மளுடைய நெகட்டிவில் தான் மூவ் ஆகணும். நம்மளுடைய லாஜிக் முன்னாடியே சொல்லிடும், அதோட இன்க்ளூடு பண்ணுற வேண்டியது தான் நம்மளுடைய கடமையே, வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்றும் புரியலையா,
தெளிவாக கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். மீண்டும் சந்திக்கலாம் காய்ஸ்.